ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இதை செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப கேட்பாங்க. மஷ்ரூம் வாங்கிக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதை ஒன்று பாதியமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் ஃபுல்லாக போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, லெமன், சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா மஷ்ரூம்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஊரெல்லாம் வேணாம், அப்படியே பண்ணிடலாம். ஒரு கப்பில் ரவா எடுத்துக்கோங்க. அந்த ரவாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமை எடுத்து இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. தோசைக்கல்லில் பட்டர் போட்டுக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ணுறேன். அதில் இந்த கோட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மஷ்ரூமையும் போட்டுக்கலாம். இது கூடவே மேலே கொஞ்சம் பட்டரோ இல்லை ஆயில் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அப்போ தான் உள்ளே அந்த மஷ்ரூம் நல்லா வேகும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. செம்ம வாசனையாக இருக்கும் மஷ்ரூமும் கருவேப்பிலையும் சேர்ந்தா. பரட்டி விட்டு இன்னொரு தடவை மூடி அதை வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான கிறிஸ்பி மஷ்ரூம் ரவா ரோஸ்ட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.